இதயங்களே, இனிய காலை வணக்கம். நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு எப்படி உணவு தண்ணீர் தேவையோ அதே மாதிரி இந்த எண்ணும் எழுத்தும் மிகவும் முக்கியம். அ ஆ ஆஹா ஈஹி உ ஊ ஏ ஏ இந்த மாதிரியும் 1 2 3 1 2 3 4 1 2 3 4 5 6 இந்த மாதிரி இந்த லெட்டர்ஸுங்களும் வேர்ட்ஸுங்களும் நமக்கு ரொம்ப அவசியம். பாவம் மனிதன் வெளி உலகத்தில் மற்ற உலகத்தில் போய் வாழலான்னு எவ்வளோ முயற்சி பண்ணுறான். ஆனால் அங்கே மனுஷனால் வாழ முடியாது. ஏதோ தற்காலிகமாக இருந்துட்டு வந்துடலாம், நிரந்தரமாக இருக்க முடியாது. நமக்கு குடிப்பினை இல்லை. அதே போலவே மற்ற உலகங்களிலே இருந்து மனிதர்கள் நமது உலகத்துக்கு வந்து வாழ அவர்களுக்கும் கொடுத்து வைக்கவில்லை. ஏன் கொடுத்து வைக்கவில்லை என்றால் அவர்களே இல்லையே. அங்கே மனித உயிரினங்களே கிடையாது. கல், பாறை, மற்ற உலோகங்கள் இவைகள் தான் இருக்கிறதே தவிர உலகத்தை மாதிரி அங்கே ஒரு சொர்க்கம் இல்லை. ஆனால் வேறு உலகத்தில் இயந்திர மனிதர்களால் வாழ முடியும். இயந்திர மனிதர்கள் என்றால் கால்குலேட்டர், கம்ப்யூட்டர், ரோபோட், இவங்களால அங்கே வாழ முடியும். அவங்களுக்கு உணவு தேவையில்லை, வெறும் மின்சாரம், ஜூஸ், சூப். என்ன சூப் இது பண்ணுறீங்க? அடக்கா எஸ், சிக்கன் சூப், வெஜிடபிள் சூப்ன்றமே அந்த மாதிரி எலக்ட்ரிக் சூப், மின் சக்தியினுடைய சாரம், மின் சாரம் இருந்தால் போதும். அதை குடிச்சிக்கினா அவங்க தே கேன் லீட் த லைஃப் ஃபார் எவர். நம்மள மாதிரி ஓய்வு தேவையில்லை அவங்களுக்கு. தே கேன் லிவ் ஃபார் எவர். ஒன்லி ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ், ரிப்பேர் பண்ணிக்குவான் எல்லாம் விசேஷத்தை அவங்களே தே கேன் மேக் தெம்செல்ஃப். ஒரு இயந்திரத்தை, ஒரு மனுஷனை, ஒரு கம்ப்யூட்டரை, ஒரு ரோபோட்டை அவங்களே உருவாக்கிட்டுன்னு ஒரு புது உலகத்தை நம்ம டெஃபினட்டாக நம்மளால் பார்க்க முடியாது. நானும் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த காலம் நெருங்கி வந்தாச்சு. வெளியே மற்ற உலகங்கள்லாம் ரோபோட்டலால் வாழ முடியும், வாழ போகிறாங்க. எங்கே பார்த்தாலும் இயந்திரமயமாக இருக்கும். நம்ம நினச்சிருக்கலாம் நம்மள மாதிரி மனுஷனை மாதிரி ரோபோட்லாக்கா டிங் இவர் நமது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த எந்திரனில் என்ன அழகாக கை கால் ஆட்டுன்னு வராரு. அப்படி தான் ரோபோட்டுங்க இருக்கும்னு இல்லை, விதவிதமான ஷேப்புங்களில் இருக்கும், விதவிதமான வடிவத்தில் அமைச்சுக்கின்னு அவங்க வெளி உலகத்தில் கம்ப்யூட்டர்களால் தான் வாழ முடியும். அவங்க தான் வாழ போகிறாங்க, மனுஷனால் வாழ முடியாது. ஏன்னாக்கா அங்கே தண்ணி பிரச்சனை. தண்ணி இருந்தால் தான் மரம் செடி கொடியெல்லாம் இருக்கும், உணவுப் பொருளெல்லாம் உற்பத்தி பண்ண முடியும், ஆக்சிஜன் தானே அங்கே உற்பத்தி ஆகும். ஹைட்ரோஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. ஆனால் ரெண்டும் சேர்ந்தமே, ரெண்டும் சேர்ந்தால் தண்ணி பண்ணிடலாம்.
அந்த வாய்ப்பு ரொம்ப கம்மி. எதிர்காலத்தில் எல்லாம் இயந்திர மனிதர்களால் தான் மற்ற உலகத்தில் வாழ முடியும்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, உறவுகளே, அது பற்றி மீண்டும் பேசலாம். ஏன்னா இன்றைய உலகம் அதுதான். என்ன சார் எப்போ பார்த்தாலும் கம்ப்யூட்டரு, ரோபோட்டு, இது அதுனாக்கா அதுதான் இருக்கிறது தான், இருக்க போகிறது தான். அதுதான் மனுஷன் இல்லை, மனுஷன் அதை பண்ணிட்டான், தெரியாத பண்ணிட்டான். இப்போ அவங்களே வி கேன் வித் ஸ்டாண்ட் பாய் சொல்லி நம்மளுக்கு டாட்டா பண்ணுறதுக்கு இருக்காங்க. ஓகே, நம்ம இப்போது நான் உங்களுக்கு டாட்டா பண்ணிவிட்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.